என்னங்க ப்ரொமோட்டோ விட்டாங்க. அப்படியே ஷாக்காக இருக்குது. சரி, ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரொமோட்டோவை பார்த்துட்டு இன்னுமே எனக்கு ஷாக்லேருந்து மீள முடியல. என்ன இப்படி பேசுகிறாங்க? வந்து தர்ஷிகா, அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை கொடுப்பார் தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு வாட்டியும் அந்த மாதிரி தான் போன வாட்டி சர்வெண்ட்டுன்னு சொன்னாங்களே, வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணாங்களே, இந்த வாட்டி என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு யோசித்தேன். சௌந்தர்யா வந்துட்டு அந்த அளவுக்கு கேவலமான பர்சனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய ஆள். பட் அவங்களுக்கு வந்துட்டு அமையலை. சிவகுமாருக்கு அமைஞ்சுது, அவர் செய்யலை. சரிங்களா? அதனால் இவங்க 2 பேருமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. இவங்களோட ஒஸ்ட்டாக இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே. ரஞ்சித் சார்லாம் ஒன்றுமே இல்லை. சத்யாலாம் என்ன பண்ணார்? இந்த தர்ஷிகா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. தர்ஷிகா என்ன பண்ணாங்க? இந்த பிக் பாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எந்த வித பாரபட்சமும் இல்லாமல் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்தவங்கள கழிவு ஊற்றுங்கன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டார். இதுதான் சாக்குன்னு அர்ச்சிதா என்ன பண்ணுறாங்க, அப்படி முடிவு பண்ணுவாங்களே நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ இப்படி க்யூட்டு ஒரு மாதிரி பண்ணுற பற்றியா, அது ரொம்ப கேவலமாக இருக்குது, மொக்கையாக இருக்குன்ட்டாங்க. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. வர்ஷினிக்கிட்டலாம் சௌந்தர்யா பேச்சு வாங்கணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்கு. காரணம், அவங்க வந்து நல்லா தெரிஞ்ச இடத்துல வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. வர்ஷினி காணாமல் போயிட்டாங்க. அவங்க தெரிஞ்சாலும் ஒன்று தான், தெரியலாலும் ஒன்று தான். இன்னும் 2 வாரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதனால் மக்கள் வந்துட்டு சௌந்தர்யா பக்கம் இருந்து அவங்க என்ன பண்ண போகிறோம் எதிர்பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைச்சதுனால இதை வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, வர்ஷினி நீங்கள் க்யூட்டுன்னு பண்ணுறீங்களே, அது ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது நம்ம சொல்லிட்டாங்க. கொடுமையாக பாருங்கள். அடுத்தது ஆர்ஜானது எப்பயுமே கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இப்போ ஒரு பாய்ஸ் டீமில் இருக்காங்க. பாய்ஸ் டீமை பகச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துட்டா, அதனால் உங்கள் நாங்கள் பாப்பாயாக பார்த்துட்டோம், பல்வேறு கதாபாத்திரங்களாகவும் பார்த்துட்டோம். ஆனால் சிவகுமாரை மட்டும் நாங்கள் பார்க்கல. போதுமா? நீங்கள் வந்துட்டு இதே முத்துக்குமார் நாங்கள் உட்கார வச்சுருந்தா எவ்வளோ கிழிச்சிருப்பேன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். இதே மற்றவங்க உட்காந்தா நீங்கள் எவ்வளோ கிளி மாதிரி பேசுவீங்கன்றதை நாங்கள் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் உட்காந்துக்குங்கம்மான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா இறங்கினாங்க. தர்ஷிகா அம்மா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சூடு சொரணை மானம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் டிக்ஷனில் ஏதாவது இருக்கா, இல்லை எதுவுமே இல்லையா? வேணா எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பையும் நான் சேர்த்து தரேன், கொஞ்சம் அவங்க சாப்பாடில் சேர்த்துக்குங்கன்ட்டாங்க. அப்படி பாவம் அவரு தான். எங்கள் வீட்டு உப்பு அப்படின்றபோது யாரை குறிக்குது? சிவகுமாரை. ஒரு சில பேர் நினைக்கலாம் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்கன்னு. உங்களுக்கெல்லாம் அந்த மானம் சூடு சொரணன்னு சொன்னாங்க பாரு, அது சௌந்தர்யாவுக்கு. எங்கள் வீட்டு உப்பையும் சேர்த்து தரேன், கொஞ்சம் சாப்பாடில் சேர்த்துக்குங்கன்னு சொன்னது சிவகுமாருக்கு. அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு பாவம். ஆனால் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் அதுக்குன்னு இந்த அளவுக்கு சொல்லணுமா? பிக் பாஸ் சொன்ன எல்லா டாஸ்க்கையுமே வந்து எல்லாருமே செம்மையாக பண்ணிட்டாங்க. அவரு தான் சொன்னார், உடனே இதை சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் பண்ணார், பாரபட்சம் பார்க்காம எல்லோரும் கழுவி ஊற்றுக்கணும், அதனால் சொல்லிட்டோம், இதுக்கு போய் கோச்சிக்கலாமா அப்படின்னு. இவங்களுடைய விஷயம், அதாவது தர்ஷிகா வந்து சொன்னதில் தப்பு சொல்ல வரல, இவ்வளோ வன்மையாக வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம்ன்றது என்னோடய கருத்து. எல்லாருக்கும் மானம் ரோஷம் எல்லாமே இருக்குது. அவங்களும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க ஃபேமிலி இருக்கவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுலேயே வந்து எதாவது ப்ராங்க் மாதிரி பண்ணிட்டு இப்படிலாம் நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் நான் ஏமாந்துட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியப்படுறதுக்குல. இந்த பிக் பாஸ் 8ல் இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்பகத்தன்மையே கிடையாது. போன வாரம் அந்த ப்ராங்க்னு ஒன்று பண்ணதுலேருந்து மக்களுக்கு வந்து எது சண்டை எது ப்ராங்க்னு தெரியல, அப்படியே குழம்பி போய் கிடக்குறாங்க. பட் இது வந்து ப்ராங்க்லாம் கிடையாது. கன்ஃபார்ம் பாவம் வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏடா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? சும்மாவே மிச்சம் சாப்பிட்டுட்டு ரஞ்சித் சாருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கலாம். சத்யா கொடுக்கலாங்க கண்டிப்பாக. சத்யா ஃபிசிக்கல் டாஸ்க் இப்போ பாருங்கள் 2 வாரமாக ஃபிசிக்கல் டாஸ்க்கே இல்லை, ஆள் அட்ரஸே தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது உண்மையிலேயே கரெக்டான ஒரு வழிதானா? அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த தண்டனை ஏதாவது ஒரு தோப்பு கணம் போடுங்க, இல்லை வந்து சர்வெண்டாருங்கன்னு சொன்னால் கூட அது பெருசாக தெரியாது இந்த மாதிரி. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.